ஹலோ அமிகோஸ், இன்னைக்கு நாள் 6 ஆஃப் 50 நாள் ஹேண்ட் ஸ்டாண்ட் ஜர்னி அண்ட் 2 நாள் வீடியோ போட முடியல. இனிமே கரெக்டாக இருப்பேன்னு நம்பியேன் பார்ப்போம். அதுக்கடுத்து கால்கிட்ட ஒரு மனமாக ஒரு காஃபி அடிச்சுட்டு இன்னைக்கு காலேஜ் லீவா என்ன செய்யணும்னு தெரியாமல் கடைசியில் எங்கள் ஏரியாவில் ஒரு பார் மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறது அது நடைய கட்டியாச்சு. அங்கே போய் மசில் அப் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் இதுக்கும் மசில் அப்புக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது நானாக தான் சொல்லிட்டு இருக்கேன் மசில் அப்புன்னு. நான் மட்டும் தான் செல்லியும் ஆகணும் மசில் அப்புன்னு. அப்படியே புல்லப்பில் எல்லா வேரியேஷனும் போட்டு ஒரு புது பிஆர் செட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டிப்ஸ் பாரில் தான் மண்டை உடஞ்சிருக்கும். டிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னா என்ன யோசனை தெரியாது. சடனாக இந்த இடத்துல ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணி மூக்கு எல்லாம் உடஞ்சிருக்கும். ஒரு செகண்ட் கிரிப் நல்லா இருந்தனால ஜஸ்ட் எப்படியோ மிஸ் ஆச்சு. இல்லைனா இந்நேரத்துக்கு அண்ணன் மண்டையில் ஒரு 36 தையலோட இருந்திருப்பேன். அடுத்து அங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே லைன்மேன் காரணம் லைன் கம்பியில் கிடைக்க மரக்கிளையெல்லாம் வெட்டின்னு இருந்தானு. அண்ட் அதே கொஞ்ச நேரம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து வீட்டுக்குள்ளே உலாவின்னு இருக்கும் போது தான் எனக்கு கண்ணில் இந்த பைனாப்பிள் பட்டுது. வெட்டின பைனாப்பிள் எல்லாம் இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி பவர் கட்டாக விரக்தியில் கிடந்த உறங்கினேன். அதுக்கடுத்து ஈவினிங் ஒரு 6:30 போல் எழும்பி மனமாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கடுத்து லெக் ஒர்க் அவுட், காலுக்கு தேவையான எல்லா வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஃபஸ்ட் வெயிட் ஆட் பண்ணி ஸ்குவாட்ஸில் ஃபெயிலியர் வர ஒரு 10 செட்டு. அதுக்கடுத்து இதுக்கு பேர் மறந்து இது என்ன நீங்களே சொல்லுங்க. அதுக்கடுத்து பிஸ்டல் ஸ்குவாட்டு, அது எனக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோதான் பண்ணேன். ஏன்னா எனக்கு அது அவ்வளோவா வராது, அரையாக தான் நிற்கிது. அதுக்கடுத்து ஹேண்ட் ஸ்டாண்டு எனக்கு லெக் ஒர்க் அவுட் பண்ணனாலேயான்னு தெரியல, அது எனக்கு சுத்தமாக வரல. இல்லைனா மட்டும் பண்ணிடுவேன்னு கேட்டால் இன்றைக்கி சுத்தமாகவே வரல.